ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு விஏ ஷேடோஸ். நான் உங்களை விஜய் பேசுகிறேன். வணக்கம் சரவணன். நீங்கள் நம்ம பேச போகிற படம் 7G. புதுசா 7Gக்கு குடி வந்திருக்காங்க. வர்ஷா வீட்ல நடக்கிற எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். முதல்ல வந்து நம்ம டைரக்டர், ரைட்டர், ப்ரொடியூசர் அருண் பற்றி பேசணும். எந்த நம்பிக்கையில் அவர் இந்த கதை எடுத்து பண்ணாருன்றது தான் உண்மை புரியாத இதாக இருக்குது. படம் எடுத்தது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில் ஆர்ஆர்ன்றது வேற மாதிரி எதிர்பார்த்து வருவாங்க மக்கள். ஆமாம். ஆனால் படத்தில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம 80 அந்த ரேஞ்சில் நம்ம எடுத்து அந்த காலகட்டத்தில் எடுக்கிற படமாக படம் இருக்கு. எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது படம். வெளியே போ. எங்குமே ஒரு த்ரில்லர், ஒரு பேய் படத்துக்கு உண்டான ஒரு பயம், ஒரு இது எதுவுமே இல்லை. ஒண்ணுமே இல்லை. அந்த காலத்திலேயே வந்து அவ்வளோ இதுவாக இருந்துச்சுருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் இவ்வளோ டெக்னாலஜி வச்சுக்கிட்டு ஏன் அவர் அந்த மாதிரி ஒரு படம் எடுத்தாருன்றது ஒன்றும் புரியல. எந்த இடத்துலையும் படத்தை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அதான் உண்மை. சரிங்களா? சோனியா அகர்வாலை வச்சு ஒரு இது பண்ணலாமே போகலாமே தவிர மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. அந்த படத்துக்கு டைட்டிலே சோனியா அகர்வாலை வச்சு தான் அந்த 7Gனே வச்சிருப்பாங்க. அப்போ 7G ரெயின்போ இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு ரெயின்போ கட் பண்ணி 7G அப்பார்ட்மெண்ட் போட்டு அதுக்காகவே அந்த பேரை வச்சாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்று சென்டிமெண்ட்டாவது அட்லீஸ்ட் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு அதுவும் கிடையாது. ஆமாம். எந்த இடத்துலையும் படம் சொல்கிற அளவுக்கு இல்லை. ஒரு மியூசிக் வந்து வெறும் ஆறாவது மட்டும்தான் மியூசிக். பாட்டெல்லாம் ஒன்று சொல்கிற அளவுக்கு. சித்தார்த் விபின் அவர் கொடுத்த பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா ஆச்சு. அந்த பாட்டில் வந்து சொல்லிவிட்டார். அவ்வளோ இல்லை. இதில் ஆர்ஆர் நல்லா கொடுத்துருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா கொடுத்துருக்காங்க. மற்றபடி படத்தில் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. படம் வந்து நாங்களே ஒரு எதிர்பார்ப்போடு போனோம். ஆமாம். ஒன்றும் இல்லை படத்தில். அதுதான் உண்மை. இது சொல்கிறது வேறு வழி இல்லை. நாங்கள் பொதுவாக யாருமே அது போட்ட எஃபர்ட்ஸ் தெரிஞ்சனால யாருமே நெகட்டிவாக சொல்ல மாட்டோம். இது சொல்ல வச்சுட்டாரு. ஆமாம், இதுதான் உண்மை. படத்தில் அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு எதுவும் சொல்கிற அளவுக்கு இல்லைன்றது தான் உண்மை. இல்லை அவரே படம் பார்த்த பிறகு தெரிஞ்சிருக்காதா? தெரிஞ்சிருக்கா? ஒரு தேர்ட் கேரக்டர் ஒரு லேடி பொண்ணு, அந்த பொண்ணு பேர் ஹீரோயின் ஸ்னேகா குப்தா. ஆமாம். அது ஒரு கேரக்டர் ஒன்று காமிச்சாங்க. அதையாவது கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு வேறு மாதிரி எதனா ஒரு ட்விஸ்ட் வேணும் பண்ணுறாங்கன்னு பார்த்தா பிளாக் மேஜிக் வச்சு பண்ணாங்க. ஒன்றும் இல்லை. அதுவும் இல்லை. என்ன ஒன்று அந்த பொண்ணை வச்சு சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நம்பி போய் யாரை ஏமாற வேணாம்னா எடுத்துக்கலாம். அந்த ஒரு பாயிண்ட், அந்த கான்செப்ட் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். படத்தில் மூட நம்பிக்கை வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் விஷயம். அது கூட அவர்ல ஸ்ட்ராங்கா சொல்லலை. நம்ம லேசா தொட்டாரு. நம்மளா அது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றோம். வேற ஒன்றும் கிடையாது. பண்றோம். அவ்வளோதான் விஷயம். மற்றபடி சொல்ற அளவுக்கு படத்துல ஒன்று இல்லைன்றது தான் ஒன்று. ஆமா. இதெல்லாம் 80லயே நம்ம பார்த்துட்டோம். ஆமா. அந்த 80ல் வந்து ரிலீஸ் ஆயிருந்த படம் எப்படி இருக்குமோ அப்படிதான் இன்னைக்கு இருக்கு படம். அப்போ கூட அதுக்குண்டான எஃபெக்ட் கிடையாது. இல்ல 80ஸ்ல கூட இதை ரசிச்சிருப்பாங்களான்னா எனக்கு நிச்சயமா சந்தேகமா இல்லை. ரசிச்சிருக்க மாட்டாங்க. இந்த 14 நம்பர் வீடு தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ த்ரில்லிங்கா இருக்கும். ஆமா. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆமா. த்ரில்லிங் எஃபெக்ட்ஸ்ன்றதே ஒண்ணுமே இல்லை. ஆமா. படம் வந்து ஹீரோ ஃபுல்லா டம்மி ஆக்கிட்டாங்க. ஹீரோ டம்மி. ஒண்ணுமே இல்லை. யாருக்குமே அந்த பவர்ஃபுல் கேரக்டர் அப்படின்ற ஒண்ணுமே கிடையாது. இந்த கேரக்டர் நின்றுச்சு, இந்த கேரக்டர் நல்லா பண்ணிச்சுன்னு சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. சாதாரணமா ஏதோ ஒரு இதுக்கும் சொல்ல போற டெய்லி சீரியல் கூட அவ்வளவு அழகா போய் எடுத்துட்டு இருக்காங்க. இது அது கூட கிடையாது. வெப் சீரியல்லாம் அவ்வளோ நல்லா இருக்கு. வெப் சீரிஸ் ஆமா பயங்கரமா எடுத்துட்டு இருக்காங்க. வெப் சீரிஸ் எல்லாம் படம் பார்க்கறதுக்கே நெல்லியோட படம் பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா வெறுப்பு தான் இந்த படம் பார்த்ததுல அப்படிதான் இருந்தது. அடுத்த இந்த மாதிரி படம் எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப யோசிச்சு கொஞ்சம் இது பண்ணுவேன். ஒரு மெஸ்மரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் கொண்டு போய் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். எங்குமே ஒரு சென்டிமெண்ட்டு, ஒரு ஆக்ஷன், ஒரு எதுவுமே சரியில்லை. எல்லாமே
அப்படி என்ன சொல்றது, ஒரு பேல போயிட்டது கதை. ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் அப்படியே பேல போயிட்டது. ஒரு கிரிப்னஸே இல்லை. எந்த இடத்துலயும் ஒரு இது இல்லை, அவ்வளவுதான் விஷயம். ஆமா, ஆமா, பேய் வருது போகுதுன்ற வார்த்தைலாம் ஒண்ணும் இல்லை. அது அந்த வாட்ச்மேன் கேரக்டர் ரொம்ப இதுவா இருந்துச்சு. ஆமா, அவன அது எதுவுமே எதுவுமே சொல்ற மாதிரி ஒண்ணுமே இல்லைன்றதுதான் உண்மை. ஆமா, ரொம்ப அப்செட் ஆன இந்த படம் பார்த்து. படம் பார்த்துட்டு ரொம்ப மிக்ஸ் ஆகி தான் வந்த படத்துல. ஓரளவுக்காவது சொல்லிக்கிற அளவுக்கு ஏதாவது இருக்கான்னு நாங்களும் தேடி தேடி பார்த்தோம். ஆனா எதுவுமே இல்லை. அதான் உண்மை. நன்றி, வணக்கம். விஎஸ் ஷேடோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.